அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ராணுவ அணிக்கு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு ராக்கெட்டை இந்தியா பக்கம் திருப்பினா இங்க இருந்து 1000 ராக்கெட் சரசரன்னு போயிட்டு இருக்கு. இந்தியா தீபாவளியை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. லாகூர், கராச்சின்னு எல்லா சைடும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறதா மகிழ்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. இந்தியாவோட வெற்றி எப்ப கிடைக்கும், பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவங்க எப்ப அழிப்பாங்க அப்படின்னு இந்தியாவோட நட்பு நாடுகள் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவோட நட்பு நாடுகள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற அப்டேட் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தாக்குதலை டைரக்டா கண்காணிச்சுட்டு வராரு, உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு வராரு. நிச்சயமாக பாரத தேசத்துக்கு வெற்றி காத்துட்டு இருக்கு. ஏன்னா நம்முடைய தேசம் இந்த போரை நடத்துறது நம்முடைய மக்களை காப்பாத்துறதுக்காக, நம்முடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக. ஆனா அந்த பாகிஸ்தான் இந்த தாக்குதலை எதுக்காக நடத்துறாங்க? தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவனுங்களால வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மள்கிட்ட இருக்கிற படைபலமும் கிடையாது, நம்மள்கிட்ட இருக்கிற நேர்மையான ராணுவமும் கிடையாது, நம்மள்கிட்ட இருக்கிற ஆயுத பலமும் அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. சீனாக்காரன் கொடுத்த டூப்ளிகேட் ஆயுதத்தை வச்சு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால விடியறதுக்குள்ள பாகிஸ்தானுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப வர தகவலை பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்முடைய ராணுவ வீரர்களுக்காக, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு நமக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்கல்ல, அந்த ராணுவ வீரர்களுக்காக இன்னி வரையும் பொருட்படுத்தாம போராடுற அந்த ராணுவத்துக்காக நம்ம இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய பாரதத்துக்கு வெற்றி தான். ஜெய் ஹிந்த்.